ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் vlog. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். சண்டே அன்னைக்கு எடுத்த நான்வெஜ் ஐட்டம் தான். இந்த எறாவையும் நண்டையும் எப்படி க்ளீன் பண்ணி எப்படி சமைக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்டு எப்படி வாங்குறது, எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க. பாயிண்ட் வந்து நண்டை ஒரு சட்டியில் கொட்டிட்டு அது முனையில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், அதெல்லாம் உடச்சி போட்டுடணும். நகம் மாதிரி இருக்கிறத வச்சு நண்டை இப்படி எடுத்து நண்டு உடைச்சிடணும். அப்புறம் பெரிய காலாக இருக்கிறத உடச்சி போட்டுருங்க. அப்புறம் அதுக்குள்ளார எல்லோவாக இருக்கும், அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டுடுங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் சமைக்க மாட்டோம். சில பேர் சமைப்பாங்க, பட் எங்களுக்கு பிடிக்காது. நண்டு எப்படி வாங்கணும்னா அந்த உடம்பு சைடை அமுக்கி பார்க்கணும். அப்புறம் நண்டு வெயிட்டாக இருக்கணும். அந்த கண்ணுக்கிட்ட அமுக்கி பார்க்கணும், அமுங்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் நண்டு நல்ல நண்டு. இந்த நண்டு காலெல்லாம் என்ன பண்ணணும், லைட்டாக இந்த மாதிரி அருவாமனை வச்சு தட்டி எடுக்கணும். அப்போ அந்த முள்ளாக இருக்கிறதும் உடஞ்சிரும். அதோடு இல்லாமல் தட்டி எடுக்கிறப்போ காலும் நல்லா லைட்டாக உடஞ்சதுனால உள்ளுக்குள்ளார மசாலா சேர்ந்து சூப்பராக இருக்கும் நண்டு. அது க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது எறாவை கொட்டி க்ளீன் பண்ணணும். இது ரொம்ப நேரம் எடுக்கும், ஏன்னா சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி தோலை உரிச்சு எடுத்துட்டு நடுவில் வந்து ஒரு கருப்பாக நூல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்திங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எடுக்காமல் சமைக்கக்கூடாது. அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக சோம்புத்தூள், ஒரு வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு தக்காளி நல்லா 1.5 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். வதங்கினோன்னே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு வதக்கணும். கழுவி வச்சிருக்கிற எறாவை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். ஏன்னா எறா வந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால நம்ம நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் எறா வெந்துடும். அதை எடுத்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போது ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கலக்கிட்டு மறுபடியும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இறக்க போகையில் கரம் மசாலாவும் ஒரு அரை லெமனும் புழிஞ்சு ஊற்றணும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எறா கிரேவி. எந்த காய்கறியும் சேர்க்கலை. காய்கறி சேர்த்து பண்ணால் நிறையா இருக்கும், எங்களுக்கு ஒரு வேளைக்கு தான். ஸோ இது போதும்னு இதை மட்டும் பண்ணிட்டேன். நண்டு வறுவலுக்கும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்புத்தூள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிளகு ஜீரகத்தூள் போடணும். கண்டிப்பாக போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு அப்புறம் தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நண்டையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கும் தேங்காய் சோம்பை அரைச்சி ஊற்றி இதுக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இந்த நண்டும் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். ஊற்றி நல்லா மூடி கொதிக்க வச்சோன்னே இந்த மாதிரி ட்ரை ஆனோன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. மிளகு ஜீரகத்தூள் தான் அல்டிமேட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. சுட சுட ரசத்தோட சாம்பாரோட இந்த நண்டு வறுவலையும் வச்சு சாப்பிட்டாக்கா எப்பேற்பட்ட சளியும் அப்படியே போயிடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அன்னைக்கு எங்கள் வீட்டில் எறா கிரேவியும் நண்டு வறுவலும் தான். சூப்பராக ஒரு கட்டி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.